ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. நான் ஷர்மிளா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வைப்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட நிலைவாசல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்கணுங்க. நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளை காக்கக்கூடிய காவல் தெய்வம் கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ தூரம் நம்புறீங்களோ இல்லையோ, பட் நம்மளுடைய நிலைவாசல் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக இருந்தாலே போதும். டெய்லி கோலம் போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வாசலில் உருளி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாசலில் எப்படி உருளி வைக்கணும் அப்படின்றத நான் இந்த இதில் காட்டியிருக்கேன். ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை உங்கள்கிட்ட வந்து பிராஸில் பவுல் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவர் சில்வரோ இல்லை வுட்டு அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கண்ணாடி இல்லைன்னா பிராஸ் அந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வாசனையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் எல்லாம் கலந்துட்டு பூக்களை அதில் நிரப்பி வாசலில் வைங்க. ஏன் அதை வாசலில் வைக்கிறோம் அப்படின்னா, வெளியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னா, அவங்க நெகட்டிவ் எனர்ஜியோடு வந்தால் கூட அந்த தண்ணி ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம வாசலில் வைக்கிற தண்ணி. அதனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் இருக்காதுன்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாசலில் லெமன் வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா நமக்கு கண் திருஷ்டி அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு குங்குமம், ஒரு சைடு மஞ்சள் இதை வந்து தடவி வாசலில், அந்த நிலை வாசலில் 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நீங்கள் அந்த கார்னரில் வைங்க. இதை 3 days ஒன்ஸ் நம்ம மாற்றியே ஆகணும். 5 நாள் 10 நாள் அப்படிலாம் விட்டுற வேண்டாம். அதுவே அழுகி காயிற வரைக்கும்லாம் விடாமல் ஒரு 3 days ஆர் 5 days வரைக்கும் கூட வைக்கலாம், நல்ல லெமனாக இருக்குது அப்படின்னா. இன்னொன்று கிளைமேட் ரொம்ப இப்போ சம்மர் அப்படின்னா டக்குன்னு வாடிடும் எதாக இருந்தாலுமே. ஸோ அதனால் 3 days ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த லெமனை வந்து நீங்கள் மாற்றிடணும். அதே மாதிரி நம்ம வாசல் வைக்கக்கூடிய உருளியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 daysக்கு மேலே அந்த பூ இருக்காது. 2 daysக்கு மேலே ஒரு மாதிரி வாடுற மாதிரி ஆயிரும். அப்போவே நம்ம மாற்றிடணும். அண்ட் நம்ம வீட்டில் ஹாலில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. எந்த புள்ளியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லெமனை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹாலில் வச்சுருங்க. இதுவுமே கண் திருஷ்டியை போக்கும்னு சொல்லுவாங்க. இதே நம்ம 3 days ஒன்ஸ் வந்து தண்ணியை மாற்றலாம். லெமன் நல்லா இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் லெமனையும் மாற்றிட்டு தண்ணியை மாற்றி வைக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுப்புக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் கல்லுப்புக்கு வந்து பவர் ஜாஸ்தி. அதனால தான் ஏதாவது திருஷ்டி சுற்றணுன்னாலோ எதுனாலுமே வந்து கல்லுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கோவிலில் கூட நமக்கு ஏதாவது ஒரு உடலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த கல்லுப்பை தூவிட்டு வருவோம். ஸோ அதுதான் இதோட ரீசனும். இந்த கல்லுப்பை ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் கார்னரில் கூட வைங்க. உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நீங்கள் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அதை வந்து தண்ணீரில் கரைச்சி விட்ருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீல் பண்ணுறப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆரத்தி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கற்பூரம் 4-5 கற்பூரம் எடுத்துகிட்டு வெண்கடுகு எடுத்துக்கோங்க. வெண்கடுகு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து விரட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதோட பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்களே, பிரியாணி இலை, அது 2 எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கொளுத்தி வச்சுட்டு இந்த வாசனை வீடு முழுக்க வர மாதிரி வீடு ஃபுல்லாக காட்டிட்டு வாங்க. இதுவும் கூட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெண்கடுகோட ஸ்மெல்லுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையுமே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ லேசினஸ், நீங்கள் ஒரு 4 நாள் நல்ல வேலை செஞ்சுருப்பீங்க, 5ஆவது நாள் வந்து உங்களுக்கு அப்படியே உடல் அசதியாக இருக்கும், அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான். அண்ட் தேவையே இல்லாமல் சடனாக உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு வரும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் வரும், அதுவுமே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான். தொடர்ந்து செலவு வர்றது, யாருக்காவது உடம்பு முடியாமல் போகிறது, ஏன் உங்களுக்கே ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரெகுலராக சாமி கும்பிட்டுட்டே இருப்பீங்க, உங்கள் வீட்டில் சண்டைகள் வரும். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே சாம்பிராணி போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ ஒரு ஹாலில் ஒரு அதிகமாக எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த வந்து வாசனையாக வச்சுக்கோங்க. நம்மளால் வந்து
காஸ்ட்லியாக வந்து இந்த அரோமா டிஃப்யூசர் அந்த மாதிரிலாம் வாங்க முடியாட்டியும் தசாங்கம்னு சொல்லி கடைகளில் விற்குது. ஸோ இந்த தசாங்கம் வாங்கி கோன் மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கோன் ஏற்றி வச்சிங்கனாலே அந்த வீடு முழுக்க அவ்வளோ வாசனையாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமாக இருந்தாலே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பு க்ரியேட் ஆகும். இப்போ சோஃபாலாம் இருக்குது அப்படின்னா அது மேலே எப்படி நம்ம சோஃபா கவர் அந்த மாதிரிலாம் போட்டிருப்போம், அது எப்பயுமே கலைஞ்சு போகாமல் நீட்டாக அது எடுத்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ டைனிங் டேபிள் இருக்குன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே அதை அப்படியே க்ளீன் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி வைங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் லேடிஸ் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் செய்வோம். வீட்டில் க்ளீன் பண்ணுறது அண்ட் டெக்கரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணாலே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். நம்ம மேலே ஒரு என்ன சொல்கிறது, நம்மளே நம்ம வந்து நம்பிக்கையாக ஃபீல் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நெகட்டிவாகவே ஃபீல் ஆகிட்ருக்கோம் நமக்கு. இப்போ வீட்டில் எதுவுமே சுத்தமாக இல்லை, நம்ம போட்ட இடத்துல போட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. அப்படியே டல்லாக போய் லேசியாக போய் படுத்துருவோம், அந்த மாதிரி இருப்போம். இதுவே சுத்தமாக வாசனையாக ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்மளுடைய எக்ஸ்ட்ரா வேலைகளையும் பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக சாமி பாடல் ஏதாவது போடுங்க. இப்போ கிறிஸ்டியன் சாங்ஸ் போடுங்க, அல்லா சாங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்டுகிட்டே இருங்க. அது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி டெய்லி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. இதான் ஒரு நேரம்னாலும் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையிலையோ இல்லை சாயந்தரமோ எந்த நேரம்னாலும் நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க. அதுவே வந்து உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். உங்களை சுற்றி இருக்க ஆறாவும் கிளென்ஸ் ஆகும். ரெகுலராக நீங்கள் சாமி கும்பிடும்போது அந்த தீப ஆர்த்தியெல்லாம் காட்டும்போது உங்களே அறியாமல் உங்களை வந்து சுற்றி உங்களோட ஆரா வந்து கிளென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களோட எண்ணெய் அதிர்வலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும், உங்களுக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க் வைங்க. ஃபிஷ்ஷு வந்து செத்து போச்சு அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அதனால தான் செத்து போகுது, நமக்கு வர வேண்டியதை தாங்கிடுச்சு, அதெல்லாம் இல்லைங்க. ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வெளியவே வரீங்க, ஹாலில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து நீந்துறதை பார்க்கும்போதே உங்களுக்கு மைண்டு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் நம்ம அந்த மோட்ரு போட்டிருப்போம் கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க்குள்ளே, அந்த தண்ணி ஊற்றுற சத்தம் ப்ளஸ் வந்து அந்த மீன் வந்து போகிறது வர்றது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆகும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க் நீங்கள் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுத்தமாக ரெகுலராக நம்ம சுத்தம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷு வந்து அவ்வளோ சீக்கிரம் செத்து போயிடாதுங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு மோட்டர்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு போட்டு வச்சிங்கனாலே போதும். ஃபுட்டு அதிகமாக போடாமல் லிமிட்டடாக ஃபுட்டு போட்டிங்கனாலே ஃபிஷ்ஷு ரொம்ப நாளைக்கு வரும். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வந்து 2 மந்த்ஸாக ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போய் வந்து பார்க்குறோம் அத்தனை மீனும் சாகாமல் அப்படியே இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மோட்டர் இதெல்லாமே இருந்துச்சுனாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு நல்லாவே உயிரோடு இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுது. இதெல்லாம் நான் ரியலாக ஃபீல் பண்ணனால உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஃபிஷ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஏர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் பூஜை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபுட்டு போடுறது ஃபிஷ்ஷுக்கு தான். வாயிலா ஜீவனுக்கு அந்த நேரத்தில் நம்ம உணவு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அதுவே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும், பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி டெய்லி சாமி கும்பிட்டு சாம்பிராணி ஏற்றுங்க. சாம்பிராணி ஏற்றாமல் இருக்கவே இருக்காதீங்க. சாம்பிராணி போக வீடு முழுக்க காட்டணும், அந்த மணி சத்தம் வீடு முழுக்க கேட்கணும். உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டிவைனான வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி vlogs அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.